ஆயுள் காப்பீடு அது வந்து தனியார் நிறுவனங்களும் நிறையா பண்றாங்க. அப்படி ஐசிஐசிஐ நிறுவனத்தோட ஆயுள் காப்பீடு, அதில நடந்த ஒரு மோசடிய பற்றி, அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசப் போறேன். என்னன்னு பார்த்தோம்னா, சென்னை அயனாவரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த ஐசிஐசிஐ நிறுவனம் வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்ட்டு, சென்னை வடக்கு மண்டல அ நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க 2020ஆம் ஆண்டுல அவரோட கணவர் பேர்ல ஒரு பாலிசி எடுத்திருக்கிறாங்க. ரூ. 1,00,00,000 கணக்கு பாலிசி எடுத்திருக்காங்க. அதுக்கு பணம் கட்டிட்டே வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 2022ஆம் ஆண்டுல ஒரு 2 ஆண்டுகள் கழித்து, கல்லீரல் பாதிப்பு காரணமாக அவங்க கணவர் வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டு, அதில சிகிச்சை பலனளிக்காமல் அவரு உயிரிழந்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ரூ. 1,00,00,000 சம் அஷ்யூர்ட் அந்த இத வந்துட்டு கேட்கறக்காக அவங்ககிட்ட ஐசிஐசிஐட்ட போனா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, "நீங்க ஏற்கனவே உங்க கணவருக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு இருந்திருக்குது. அத நீங்க வந்து மறைச்சு என்கிட்ட வந்து ஏமாற்றி இந்த மாரி பண்ணிட்டீங்க. அதனால வந்து அதெல்லாம் தர முடியாது. நீங்க இதுவரைக்கும் ரூ. 1,70,000 நீங்க கட்டியிருக்கீங்க. அந்த ரூவாய மட்டும் தான் நாங்க தர முடியும்ன்ட்டு அத மட்டும் தந்திருக்கிறாங்க. இந்த சொன்னபடி வந்துட்டு அந்த ரூ. 1,00,00,000 வந்து தரவே இல்ல." அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில போய் புகார் அளிச்சதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ பார்த்தா, இவங்க ஏற்கனவே அந்த ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிட்டு தான் அந்த பாலிசியே போடுவாங்க. அந்த ஹெல்த் செக்கப்ல இந்த மாரி கல்லீரல் பாதிப்பு இருக்கிற மாரி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது இப்ப இந்த இன்னொரு நிறுவனம் என்ன சொல்லிருச்சு, பொய்யா, போலியா மறைச்சு பண்ணிட்டாங்கன்னு. மறைச்சு பண்றதுக்கு விஷயமே கிடையாது. இங்க வந்துட்டு ஹெல்த் செக்கப் தான் டோட்டலா பண்ணி, அதெல்லாம் வந்து ஓகே பண்ணி தான் வருது. அப்படிங்கிறப்ப அந்த நிறுவனம் வந்துட்டு இந்த மனுதாரர் மேல அ பாதிக்கப்பட்டவர் மேல வந்துட்டு சொன்ன குற்றச்சாட்ட வந்து நிரூபிக்க முடியல. அதனால வந்துட்டு அந்த நுகர்வோர் குறைதீர் மையம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஆணையம், நீங்க வந்து கண்டிப்பா அந்த ரூ. 1,00,00,000க்குரியத வந்து நீங்க குடுத்தாகணும். இப்ப ஒரு 1,78,000 குடுத்தீங்க. அதுபோக பேலன்ஸ் தொகைய வந்துட்டு இந்த 98,00,000 அந்த பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த தொகைய நீங்க வந்து குடுத்தே ஆகணும் அப்டின்ட்டாங்க. அதுபோக வந்துட்டு இவங்களுக்கு ஒரு இழப்பீடா உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்ததுக்காக இழப்பீடா ஒரு 25,000 அதுபோக வழக்கு செலவுக்கு ஒரு 5,000 அப்படின்னு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து குடுக்கணும் அப்டின்ட்டு அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த இதில தான் நீங்க ரொம்ப கவனிக்கணுங்க. எப்பயுமே நீங்க ஏதாவது பாலிசி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாரோ அல்லது எல்ஐசியோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த பாலிசியோட டேர்ம்ஸ பார்த்துக்கோங்க. அந்த ஹெல்த் செக்கப் வந்து கரெக்ட்டா பண்ணி, அதுக்குரிய அந்த டாக்குமெண்டெல்லாம் கைவசம் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா தான் நீங்க இந்த மாரி ஒரு கிளைம் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, அவங்க எப்பயுமே வந்து அந்த கிளைம வந்து தவிர்க்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இதுக்கு மட்டும் இல்ல, இந்த மரணத்துக்காக மட்டும் இல்ல, ஒரு மருத்துவமனையில வந்துட்டு நீங்க சிகிச்சைக்காக சேர்றதா இருந்தாலும், அப்பயும் வந்துட்டு அந்த கிளைம தவிர்க்க தான் பார்ப்பாங்க. அதனால டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருங்க. இந்த மாரி நேரத்தில நீங்க புகார் அளிச்சு நீங்க நீதி பெற்றுங்க. நன்றி, வணக்கம்.